தந்தை செல்வா அவர்கள் தமிழரசு கட்சியை தொடங்கிய நேரத்தில் 1949ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி GCSU மண்டபத்தில் கொழும்பில் தொடங்கிய போது அவர் ஆற்றிய பேருரையில் ஒரு வசனத்தை கூற விரும்புகிறேன். தமிழர்களுடைய இந்த பிரச்சனை எமது காலத்தில் தீர்க்கப்பட்டு தமிழர்களுக்கு விமோசனம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும் என்று நம்பாமல் இருக்கலாம். அந்த பிரச்சனை எங்கள் காலத்தில் தீராமலும் போகலாம். ஆனால் எம்மை தொடர்ந்து வருங்காலத்தில் வீறு கொண்ட தமிழர்கள் இழந்த தலைமுறை என்று வரும். அந்த தலைமுறை நிச்சயமாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லும். அன்று முன்னெடுத்து செல்ல முடியாவிட்டால் அடுத்த தலைமுறையும் கையளிக்கும். ஆகவே அந்த வீரர்களிடம் எங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து தந்து கையளிப்போம் வாருங்கள் என்று அரும்பெரும் தலைவர் தந்தை செல்வா அவர்கள் கூறினார்கள். இந்த தலைமுறை போராடும், அடுத்த தலைமுறை, அதற்கு அடுத்த தலைமுறை வாழையடி வாழையாக கொதிநிலையில் இந்த பிரச்சனை வச்சிருந்தால் பிறகு அடுத்த எங்களுக்கு பாதமாக இன்று நாங்கள் ஒரு பிரச்சனையில் 180% உரிமை கேட்கிறோம் என்று வைத்தால் இன்று 120% கிடைக்கும் என்றால் ஏதோ கிடைக்கிறது என்று ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் அல்ல. அதே நிலையில் வைத்துக்கொண்டு அந்த 80% நமக்கு உரிமை இருக்கிறது என்று கூறிக்கொண்டு அந்த பிரச்சனையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதுதான் புத்திசாலித்தனம்.